வணக்கம். ஏபிசி ஜூஸ் டே 2 நம்மளோட 7 டேஸ் சேலஞ்சில் வெற்றிகரமான 2வது நாள் வந்ததே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. நேற்று வந்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள் போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஏ ஃபார் ஆம்லா போடுறோம். 2 ஆம்லா, 2 கேரட், 2 பீட்ரூட் தான். ஆம்லா போட்டு குடிக்கிறது எனக்கே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். நல்லா தான் இருந்தது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுப்பா. நம்ம ஜூஸ் போடுறதெல்லாம் ஒரு டாஸ்க்கே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு ஆங்கிள் வச்சு, ஒரு லைட்டிங் வச்சு, ஐயோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்காக இருக்குது. கமெண்ட்ஸில் வந்து நிறைய டவுட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக மருந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏபிசி ஜூஸ் ப்ரெக்னென்சி குடிக்கலாமா, ஏபிசி ஜூஸ் டயபெட்டிக் பேஷண்ட் குடிக்கலாமா, ஏபிசி ஜூஸ் வந்து கிட்னி ரிலேட்டட் குடிக்கலாமா அப்படின்னா, நீங்கள் மருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களா ஒரு டாக்டர், அந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பர்சனலாக கேட்குறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். இந்த 7 நாள் சேலஞ்ச் வந்துட்டு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னு நினைக்கிற குட்டீஸாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், டீ காஃபிக்கு பதிலாக மார்னிங் ட்ரிங்க் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான. எந்த ஜூஸ் ரெகுலராக குடிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த சேலஞ்சில் பார்க்கலாம். பாய்.